Hello friends, welcome to Radhi PGTRB. இன்னைக்கு பாத்தீங்கன்னா TN டெட்டோட டெய்லி டெஸ்ட் டே 17 பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து क्वेश्चन படிச்சறேன். நீங்க அடுத்து வந்து அதுக்கு உண்டான ஆன்சர் கெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் ஆன்சர் சொல்றேன் ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் தமிழ் क्वेश्चन தான் பார்க்க போறோம். தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு மொழிகளில் வல்லவரான வாணிதாசன் யாருடைய மாணவர்? ஆப்ஷன் A பாரதிதாசன், ஆப்ஷன் B முடியரசன், ஆப்ஷன் C பாரதியார், D நாமக்கல் கவிஞர். செகண்ட் क्वेश्चन கோணக்காத்து பாடல் என்ற நாட்டுப்புற பாடலை இயற்றியவர் யார்? ஏ நா வானமாமலை, பி வெங்கம்பூர் சாமிநாதன், சி புலவர் சே ராசு, டி சு சக்திவேல். தேர்ட் வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருட்களில் வரும் வினைமுற்று எது? ஏ தெரிநிலை வினைமுற்று, பி குறிப்பு வினைமுற்று, சி வியங்கோல் வினைமுற்று, டி ஏவல் வினைமுற்று. தவறான இணையை காண்க. ஆப்ஷன் ஏ வேலி பள்ளத்தாக்கு, பி லியோபேட் வெட்டுக்கிளி, ஆப்ஷன் சி திக்கெட் புதர், டி ரிட்ஜ் மலைமுகடு. ஃபிஃப்த் ஐஞ்சிறுங்காப்பியங்களுள் ஒன்றை கண்டறிக. ஏ மணிமேகலை, பி வளையாபதி, சி நீலகேசி, டி குண்டலகேசி. ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் பார்க்கலாம். தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு மொழிகளில் வல்லவரான வாணிதாசன் யாருடைய மாணவர் அப்படின்னா பாரதிதாசனோட மாணவர். கோணக்காத்து பாடல் என்ற நாட்டுப்புற பாடலை இயற்றியவர் யார்? கோணக்காத்து பாடல் என்ற நாட்டுப்புற பாடலை இயற்றியவர் வெங்கம்பூர் சாமிநாதன். வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருட்களில் வரும் வினைமுற்று எது? தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று. எதுனா வியங்கோல் வினைமுற்று. தவறான இறையை காண்க. வேலினா பள்ளத்தாக்கு, இது கரெக்ட். லியோபேட் அப்படின்னா அது வந்து இதுதான் ராங், வெட்டுக்கிளி கிடையாது. லியோபேட் அப்படின்னா அது வந்து என்னன்னா சிறுத்தை அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. லியோபேட் அப்படின்னா சிறுத்தை. ஸோ இதோட ஆன்சர் வந்து சிறுத்தை. அதே மாதிரி வெட்டுக்கிளிக்கு இங்கிலீஷில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கிராஸ் ஹோப்பர்னா தான் வெட்டுக்கிளி, அதுதான் கரெக்ட் ஓகேங்களா. அடுத்து திக்கெட்னா புதர், இதுவும் கரெக்ட். ஃப்ரிட்ஜ்னா மலைமுகடு, இதுவும் கரெக்ட். ஸோ ராங்கானது லியோபேட் வெட்டுக்கிளியும் கொடுத்துருக்காது ராங். லியோபேடுக்கு சிறுத்தைன்னு வரும், வெட்டுக்கிளிக்கு கிராஸ் ஹோப்பர் வரும். ஐஞ்சிறுங்காப்பியங்களும் ஒன்றை காண்க அப்படின்னு என்ன சொன்னோம் அப்படின்னா நீலகேசி. ஐஞ்சிறுங்காப்பியங்களில் ஒன்றுனா மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசினா ஐம்பெரும் காப்பியங்கள். ஐஞ்சிறுங்காப்பியங்கள்னா நீலகேசி தான் இது தனியாக இருக்குது ஓகேங்களா. இங்கிலீஷ் பார்க்கலாம். விச் நாவல் won ஜான் ரைஸ் மெமோரியல் அவார்ட்? ஏ an island of trees, b a barn with the mountains, c in the India I love, d room on the roof. Second question writing is easy, all you have to do is out the wrong words. A Warren Buffett, Mark Twain, Aristotle, Shakespeare. Synonyms impairment, a disability, b disgrace, c dismally, d excited. Plural form of hair. A hairs, a horses, c hair, c hair, d. Fifth question singular form of syllabi. சிங்குலர் ஃபார்ம் இது, சிலபியோட சிங்குலர் ஃபார்ம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஏ சிலபஸ், பி சிலபஸ், சி சிலபிஸ், டி சிலாபிஸ். வந்து கொஷின் ஸ்பெல்லிங் கொஞ்சம் மாறி மாறி இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது கரெக்டுன்னு நம்மளை பார்க்கணும். சரி, இப்போ வந்து இங்கிலீஷ் ஆன்சர் பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் நாவல் won the ஜான் ரைஸ் மெமோரியல் அவார்டு? எந்த ஒரு நாவல் வந்து ஜான் ரைஸ் மெமோரியல் அவார்டு, இந்த மெமோரியல் அவார்டு வாங்குச்சுன்னா ரூம் ஆன் த ரூஃப். இந்த ரூம் ஆன் த ரூஃபை யார் எழுதுனா அப்படின்னு சொல்லி நம்ம போன கொஸ்டின்ல பார்த்துருப்போம். உங்களுக்கு நான் ஞாபகம் இருக்கா? நம்மளோட வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டே வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா. ரூம் ஆன் த ரூஃப் எழுதினவர் ருஸ்கின் பாண்ட். அவர் எழுதின அந்த நாவல் தான் என்ன ப்ரைஸ் வாங்கியிருக்குன்னா ஜான் ரைஸ் மெமோரியல் அவார்டு வாங்கியிருக்கு ஓகேங்களா. ரைட்டிங் இஸ் ஈஸி, ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் cross out the wrong words. இது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா மார்க் ட்வைன் ஓகேங்களா. மார்க் ட்வைன் தான் சொல்லியிருக்காங்க இந்த குவாட்ஸை. சினானிம்ஸ் இம்பேர்மெண்ட் அப்படின்னா டிசபிலிட்டி, இம்பேர்மெண்ட்னா டிசபிலிட்டி. ப்ளூரல் ஃபார்ம் ஹேரோட ப்ளூரல் ஃபார்ம்னா ஹேருங்கிறது மொத்தமாகவே நார்மலாகவே அதிகமாக இருக்கிற ஒரு இதை குறிப்பிடுறதா ஹேர். அப்போ அதுக்கு ப்ளூரல் ஃபார்மு ஹேர் மட்டும்தான். ஹேருக்கு அதே ஹேர் தான் வரும் ப்ளூரல் ஃபார்ம். சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் சிலபஸ் சிலபிக்கு சிங்குலர் ஃபார்ம் அப்படின்னா சிலபஸ் ஓகேங்களா. அடுத்து வந்து சயின்ஸ். அணுக்கடிகாரங்களின் துல்லியத்தன்மை டேஸ் வினாடிக்கு 1 வினாடி என்று இருக்கும். ஏ 10^3, பி 10^13, சி 10^23, டி 10^33. உரப்பின் அலகு எம் மீட்டர் செகண்ட், என் லாம்டா, டிபி. தேர்ட் ஹைட்ரஜனின் ஒளியின் வேகம். ஏ 1530, பி 1498, 1284, டி 5950. ஓகே, குளியாடியின் தவறானது. சூரிய சமையற்கலன், டார்ச் விளக்கு, ஒப்பனை கண்ணாடி, டி வாகனங்களின் பின்காட்சி.
ஃபிஃப்த் கொஸ்டின் எம்ஆர்ஐயின் விளக்கம். மேக்னெட்டிக் ரோமிங் இமேஜிங், மேக்னெட்டிக் ரேடியோ இமேஜிங், மேக்னெட்டிக் ரீசனன்ஸ் இமேஜிங், மேக்னெட்டிக் ரேடர் ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அணுக்கடிகாரங்களின் துல்லியத்தன்மை டேஸ் வினாடிக்கு 1 வினாடி என்று இருக்கும். அணுக்கடிகாரத்தோட துல்லியத்தன்மைனா 10^13. அணுக்கடிகாரம்னா 10^13. உரப்பின் அலகு அப்படின்னா இது வந்து டெசிபிள், டிபின்னு சொல்லுவோம். உரப்பின் அலகு வந்து ஒளிச்செறிவின் அலகையும் உரப்பின் அலகையும் டெசிபிளால தான் நம்ம அளவிடுவோம். ஓகேங்களா? அப்போ ஒளிச்செறிவின் அலகு வந்து ஒளிச்செறிவு அளக்க பயன்படுவது டெசிபிள் தான். ஹைட்ரஜனின் ஒளியின் வேகம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ரஜனில் ஒளியின் வேகம்னா 1284. குழியாடியில் தவறானது என்னன்னா, குழியாடியில் தவறானது அப்படின்னு சொல்லி எதை சொல்கிறோம் அப்படின்னா வாகனங்களின் பின்காட்சி. எம்ஆர்ஐயோட விளக்கம். எம்ஆர்ஐ அப்படின்னா மேக்னெட்டிக் ரீசனன்ஸ் இமேஜிங். எம்ஆர்ஐ அப்படின்னா மேக்னெட்டிக் ரீசனன்ஸ் இமேஜிங். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வரலாம். சைக்காலஜி கொஸ்டின் பார்க்கலாம். வழிகாட்டலின் மைய பொருள் எது அப்படின்னு சொல்லும். தனிநபரா, தனிநபரோட பிரச்சனையா, சமூகமா, இல்லை ஒரு குழுவா? மாணவர் வளர்ச்சிக்கு தேவையான பல்வேறு பணிகளின் தொகுப்பை வழிகாட்டல் என்று கூறியவர். ஏ ஹெய்ட், பி எஃப்சி தான், சி வில்லியம்சன், டி கார்ல் ரோஜர்ஸ். தனிப்பட்ட வழிகாட்டலின் அடிப்படையாக அமைவது ஏ அறிவியல், பி உளவியல், சி மனநலவியல், டி நலக்கல்வி. ஃபோர்த் கொஸ்டின் தற்போது அதிகம் பயன்படுத்தப்பட்டு வரும் வார்த்தைகள். ஏ கற்றல் கற்பித்தல், பி படித்தல் கேட்டல், சி வழிகாட்டல் அறிவுரை பகர்தல், டி நினைவு கூறுதல் மறத்தல். நெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தலை பிரபலப்படுத்தியவர். ஏ வில்லியம்சன், எஃப்சி தான், ஹெய்ட், டி கார்ல் ரோஜர்ஸ். வழிகாட்டலில் மையப்பொருள். வழிகாட்டலோட மையப்பொருள் அப்படின்னா தனிநபர் தான் வழிகாட்டலில் மையப்பொருளாக இருக்காங்க. மாணவர் வளர்ச்சிக்கு தேவையான பல்வேறு பணிகளின் தொகுப்பே வழிகாட்டல் என்று கூறியவர். மாணவரோட வளர்ச்சிக்கு தேவையான எல்லாமே வந்து நம்ம பல்வேறு தொகுப்பு நம்மளோட இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால அது ஹெய்ட் அவர் தான் சொல்லியிருக்காரு. மாணவரோட வளர்ச்சிக்கு என்ன தேவைன்னா அந்த பணிகளோட தொகுப்போட வழிகாட்டல்னாவே ஹெய்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தனிப்பட்ட வழிகாட்டலின் அடிப்படையாக அமைவது தனிப்பட்ட நம்ம தனிப்பட்ட மனசு தான் போட்டு சொல்லணும். அதனால மனநலவியல். ஓகேங்களா? தற்போது அதிகம் பயன்படுத்தப்பட்டு வரும் வார்த்தைகள். இப்போ அதிகமாக நம்ம எந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா வழிகாட்டல் அறிவுரை பகர்தல். எப்பயுமே மேக்ஸிமம் வழிகாட்டுறேன், நான் உங்களுக்கு அறிவுரை சொல்கிறேன் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ நிறைய கேட்குறோம், அதுதான் சொல்கிறோம். நெறிமுறைப்படுத்தும் அறிவுரை பகர்தலை பிரபலப்படுத்தியவர். நெறிமுறைப்படுத்தி ஒருத்தவங்களை நெறிமுறைப்படுத்தணும் அப்படின்னா வில்லியம்சன். இதுக்கு எப்படி கெஸ் பண்ணிக்கலாம்னா ஒரு சன்னை வந்து நம்ம எப்பயுமே ஒரு பையனை வந்து நம்ம அப்பா வந்து நெறிப்படுத்தி கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் ஒரு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, மேக்ஸ் பார்க்கலாம். ஏ என்பவர் ஒரு வேலையை 12 மணி நேரத்தில் முடிப்பார். ஓகேங்களா? பி மற்றும் சி அந்த வேலையை 3 மணி நேரத்திலும், ஏ மற்றும் சி அதே வேலையை 6 மணி நேரத்திலும் செய்து முடிப்பார். அதே வேலையை பி மட்டும் தனியாக எவ்வளவு மணி நேரத்தில் செஞ்சு முடிப்பாருன்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, ஏ என்பவர் ஒரு வேலையை 12 மணி நேரத்தில். அப்போ வந்து இப்போ ஒரு மணி நேரத்தில் ஏ எவ்வளோ வேலை செய்வார். அப்போ ஏ என்பவர் ஒரு வேலையை எவ்வளோ நேரம் செய்கிறாரு? 12 மணி நேரம் செய்கிறாரு. 12 மணி நேரம் அப்படின்னா எப்படின்னா இப்போ ஒரு மணி நேரத்துக்கு கணக்கு வச்சோம்னா இப்போ 1/12 போட்டுக்கிறோம். ஓகேங்களா? 12 மணி நேரம் வேலை செய்கிறாரு. அப்போ பி மற்றும் சி, பி ப்ளஸ் சி 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை 3 மணி நேரம் பண்ணுறாரு. அப்போ 1/3ன்னு வச்சுக்கோம். ஓகேங்களா? ஒரு வேலையை 3 மணி நேரம் பண்ணுறாங்க, ஏ ஒரு வேலையை 12 மணி நேரம் பண்ணுறாங்க. அதே மாதிரியே ஏ மற்றும் சி அதே வேலையை 6 மணி நேரம், ஒரு வேலையை ஏவும் சியும் சேர்ந்து 6 மணி நேரம் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ அதே வேலையை பி மட்டும் தனியாக எத்தனை மணி நேரம் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. கொஷின் இதுதான். ஓகேங்களா? ஒரு வேலையை 12 மணி நேரம் ஏ பண்ணுறாங்க, அதே வேலையை 3 மணி நேரம் பியும் சியும் சேர்ந்து பண்ணுறாங்க, ஏவும் சியும் சேர்ந்து அதே வேலையை 6 மணி நேரம் பண்ணுறாங்க. பி மட்டும் தனியாக என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து இங்கே என்ன இருக்குது, ஏவோட வேலை தெரியும், பி மட்டும் தனியாக அந்த வேலையை செய்கிறாங்க, அது கேட்டுருங்க. அதே மாதிரி சியோட வேலை தெரிஞ்சால் தான் நம்ம என்னென்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்கே ஏ ப்ளஸ் சி இருக்குன்னு இல்லையா? அப்போ சியோட வேலை என்ன பண்ணணும்னா சியோட வேலை கண்டுபிடிக்கணும். அப்போ சியோட வேலை கண்டுபிடிக்கணும்னா ஒரு ஏவையும் இன்னொரு ஏவையும் மைனஸ் பண்ணால் மீதி என்னருக்கு சி வந்துடும். அப்போ சியோட வேலை கிடச்சிருமோ, அதனால் ஒரு ஏவையும் இன்னொரு ஏவையும் மைனஸ் பண்ணுற மாதிரி இந்த ஏ ப்ளஸ் சியை சேர்த்துக்கிறோம். அப்போ ஏவோட வேல்யூ என்ன? 1/12 மைனஸ் ஏ ப்ளஸ் சியோட வேல்யூ 1/6. ஓகேங்களா? இப்போ இதை வந்து எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தோம்னா 12க்கும் 6க்கும் இப்போ எப்படி வச்சுக்கலாம்? 3வது படம் 3 12 3 2 6. அதே மாதிரி 2வது பண்ணால் 2 2 4 1 2 1 2 இப்போ 3 2 6 6 2 12. 12 தான் வந்து இதோட எல்சிஎம். அப்போ 12 வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இங்கே 12 ஒரு 12 இங்கே கீழே 12 மேலே கீழே வந்து 12ஆல் எல்சிஎம் வரும். ஸோ அதனால் இங்கே 1ஆல் பெருக்கணும்னா மேலே 1, இங்கே 2ஆல் பெருக்கணும்னா 12 வரும், அதனால் மேலே 2. ஓகேங்களா? அப்போ 1 - 2 =
1/12 ஓகேங்களா. இது எல்லாமே வந்து ப்ளஸில் தான் வரும். ஸோ ப்ளஸில் எடுத்து ஓகே. நம்ம ஃபஸ்ட்டு வந்து a + c - ஏன்னு போட்டிருந்தோம் அப்படின்னா நமக்கு 1/12 வந்துருக்கும். ஸோ அது இப்படியும் வந்துக்கலாம். ஓகே, இதில் பாசிட்டிவ் வித்தியாக தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா, நெகட்டிவ் வந்து நம்ம இதில் எடுத்துக்க வேணாம். ஸோ 1/12. ஓகே, அப்போ வந்து சியோட வேலையை வந்து சி வந்து எவ்வளோ நேரத்தில் வேலையை முடிக்கிறான், ஒரு வேலையை 12 மணி நேரத்தில் முடிக்கிறாங்க அப்படின்னு கணக்கு வச்சுக்கிறோம். அப்போ பியோட வேலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா b + c. அப்போ என்ன பண்ணோம், b + c -c. இப்போ சியை வந்து மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு பி கிடச்சிருமா. இந்த ப்ளஸ் சியும் இன்னொரு -சியும் இப்போ இது ரெண்டு கேன்சல் ஆகிரும். அப்போ பி கிடச்சிரும் அந்த மாதிரி. அப்போ வந்து b + cக்கு வேல்யூ என்ன, 1/3 - 12. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 3க்கும் 12க்கும் 1 3 3 4 3 12. அப்போ 4 4 3 12 12 தான் இதுக்கும் எல்சிஎம். ஓகேங்களா. ஸோ அப்போ எல்சிஎம் 12னா இங்கேயும் 12. இப்போ 4 3 12 கீழே 4 பெருக்குன்னா மேலேயும் 4 பெருக்கும். இப்போ 4 மைனஸ் இங்கே ஒரு 12 பண்ண 1. அப்போ வந்து 3/12 வகுத்தோம்னா அப்போ 1 3 3 4 3 12. அப்போ 1/4. ஸோ அப்போ வந்து பி மட்டும் தனியாக, ஓகேங்களா, பி தனியாக ஒரு வேலையை அதாவது ஒரு வேலையை பி 4 மணி நேரத்தில் முடிக்கிறாங்க. இப்போ எத்தனை மணி நேரத்தில் முடிக்கிறாங்க, 4 மணி நேரம் பி மட்டும். ஓகேங்களா. அப்போ இந்த 1/4 இருந்துச்சுன்னா வெறும் 4ஆக மாற்றிக்கணும். ஒரு வேலையை பி எத்தனை மணி நேரத்தில் முடிக்கிறாங்க, 4 மணி நேரம். அப்போ ஆன்சர் ஏ, ஆப்ஷன் ஏ இதுதான், 4 மணி நேரம். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% அதிகரிக்கிறது. ஓகேவா, ஒரு நகரத்தோட மக்கள் தொகை ஆண்டுக்கு ஒரு வருஷத்துக்கு 6% அதிகரிக்கிறது. 2024ஆம் ஆண்டு மக்கள் தொகை இப்போ எவ்வளோ இருக்குது, 2,38,765 இருந்திருக்கு. அப்போ 2022ஆம் ஆண்டு மக்கள் தொகையை பார்க்கணும். அப்போ 2024 கொடுத்துட்டாங்க, 22 காணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து முன்னாடியே எக்ஸ்ட்ரா இருக்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கூட்டுவட்டி ஃபார்முலாவில் வர மாதிரி இருக்குது. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் கூட்டுவட்டி ஃபார்முலா A = P × 1 + R / 100 ஹோல் பவர் n. ஓகேங்களா. ஓகே, இங்கே வந்து பி வந்து நம்மளுக்கு வந்து அசல் தொகை, சாரி இது வந்து அசல் வந்து ஏ கொடுத்துட்டாங்க. இப்போ பி அப்படிங்கிற மொத்த மக்கள் தொகையை தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அப்போ ஏ இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து இப்போ ஏ என்ன, 2,38,765 = பி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். மொத்தமாக இருக்கிற அமௌண்ட்டு இங்கே கொடுத்துட்டாங்க. மக்கள் தொகை 2024 எவ்வளோ வந்துச்சுன்னா, இப்போ 22 எவ்வளோ இருக்குங்கிறது இந்த பிஏ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. பி × அப்போ எப்பயுமே ஆர் அப்படிங்கிறது சதவீதத்தில் இருக்கிறது. அப்போ 6%. என்ன அப்படிங்கிறது எத்தனை வருஷம், இப்போ 2022க்கும் 24க்கும் எவ்வளோ வருஷம் கேப்பு, 2 வருஷம். வேறு என்னங்கிறது 2 வருஷம். ஓகேங்களா. இப்போ பி × 1 + R 6 / 100 ஹோல் பவர் n 2 வருஷம். ஓகேங்களா. அப்போ பி × இந்த 100 மேலே பெருக்கணும்னா 100 + 6 106 / 100 ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா 2,38,765 ரூபா இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த இதை வந்து கேன்சல் பண்ணி பார்க்கலாம். கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும், ரெண்டாவது பண்ணால் 2 5 10 2 3 6 2 5 10 50. ஓகே, 53 50 வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இந்த பிஏ மட்டும் இங்கே வச்சுட்டு மிக்ஸெல்லாம் இங்கே கொண்டு போகிறோம். இது வந்து ஸ்கொயரில் இருக்கிறனால 2 தாட்டி போட்டுக்கிறோம். ஸோ பி மட்டும் இங்கே வச்சுக்கலாம், மீதி இது அப்படியே இருக்குது. 2 3 8 7 6 5 இங்கே இருக்கும். இந்த 50 கீழே இருக்கிறது மேலே பெருக்கலாக போயிடும். 53 பெருக்கலாக இருக்கிறது வகுத்தலாக வந்துடும். ஸோ 50 / 53 × 50 / 53. ஏன்னா இங்கே ஸ்கொயரில் இருக்கிறனால ரெண்டையும் பிரித்து எழுதியிருக்கோம். ஓகேங்களா. இப்போ இதை கேன்சல் பண்ண போகிறோம், ஒவ்வொன்றா கேன்சல் பண்ணுறோம். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன வருது அப்படின்னா ஆன்சர் 2,12,500 ரூபா வருது. ஓகேங்களா. ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் பியில் இருக்குது. ஓகே, சம் பார்த்தோம்னா ஓர் ஈரிலக்க எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 8, அந்த எண்ணின் மதிப்புடன் 18 கூட்ட அந்த இலக்கங்கள் இடம் மாறிவிடும் எண்ணில் அந்த எண் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கொஷினுக்கு எப்படி நம்மளுக்கு போடுறதுன்னு தெரியலனா ஜஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். இதில் எல்லாமே ஈரிலக்க எண். அப்போ இது எல்லாமே வரும். ஈரிலக்க எண்ணோட இலக்கங்களோட கூடுதல் 8. அப்போ கூட்டினா 8 வருதா, 4 4 கூட்டினா 8. 6 இப்போ வந்து 4 + 4 இது கூட்டினா 8 வருது. 6 2 கூட்டினா 8. 3 5 கூட்டினா 8. 5 3 கூட்டினா 8. அப்போ எல்லாமே இதில் வந்து இதுக்கு வந்து அக்செப்ட் ஆகும். அப்போ ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க, அந்த எண்ணோட மதிப்போட 18 கூட்டணும். இப்போ இதோட 18 கூட்டுறோன்னா அந்த இலக்கங்கள் இடம் மாறிவிடும். ஓகேங்களா. அப்போ இந்த 44ஓட 18 கூட்டினோம்னா 44 54 62 வரும். அப்போ இதை இடம் மாற்றணும்னா அந்த எண்ணே வரணும். அப்போ இது இல்லை, இது ராங்கு. இப்போ இதே மாதிரியே இதோட 18 கூட்டுறோம். 2 72 80. அப்போ இதுவும் ராங். இது இடம் மாற்றணும் 0 8ன்னு வரணும், அப்படி வராது, அதனால் இதுவும் ராங். இப்போ 35ஓட 18 கூட்டினோம்னா 45 5 அப்போ 53. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 53 இடம் மாற்றணும்னா இங்கே இருக்கிறது இங்கே போட்டோம்னா 35 வருது. அப்போ இந்த ஆன்சர் வருது. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா. ஜஸ்ட் அடுத்து இதையும் போட்டு பார்க்கலாம். இப்போ அந்த 53ஓட 18 கூட்டணும். 18 கூட்டினோம்னா
71. ஸோ இதோட இடம் மாற்றம்னா இதே நம்பரே வரல. அப்போ இந்த தான் ஆன்சர். ஓகேங்களா? ஜஸ்ட்டு என்ன பார்க்குறோம்னா ஈரிலக்க என்னான்னு பார்க்குறோம். இந்த மதிப்போட 18 கூட்டுறோம். கூட்டுனா அந்த எண்ணை இடம் மாற்றினா இந்த அதே எண்ணெய் கிடைக்கணும். அப்போ அதே மாதிரி இடம் மாற்றினா கிடைக்கிறது இந்த 35 தான். ஸோ அதான் இது. 5th கொஷின் பார்த்தோம்னா, ஒரு அம்மா தன்னுடைய மகளின் வயதினை போல் 5 மடங்கு வயதில் பெரியவர். 2 ஆண்டுகளுக்கு பிறகு அம்மாவின் வயது மகளின் வயதை போல் 4 மடங்கு எனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன? ஃபஸ்ட்டு இந்த 6 எத்தனை பேர்னா அம்மா 1 மகள் 1. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அம்மா மகள் 2 பேர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு அம்மா தன்னுடைய மகளின் வயதினை போல் 5 மடங்கு. இப்போ மகளோட வயது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அம்மாவோட வயது என்ன சொல்கிறாங்க? மகளின் வயதை போல் 5 மடங்கு. அப்போ 5 மடங்குனா 5x. ஓகேங்களா? சரி, பெரியவர் 5x பெரியவர். அம்மா தன்னுடைய மகளின் வயதினை போல், மகளோட வயது எக்ஸு, மகளின் வயதினை போல் அம்மா 5 மடங்கு பெரியவர் 2 ஆண்டுகளுக்கு பிறகு. அப்போ 2 ஆண்டுகளுக்கு பிறகுனா ஃபஸ்ட்டு அம்மாவுக்கும் 2 ஆண்டு 5x + 2 = இங்கே மகளுக்கும் x + 2. 2 பேத்துக்கும் 2 ஆண்டுகள்னால் 2 கூட்டிக்கணும். ஓகேங்களா? அம்மாவோடதில் 2 கூட்டிக்கிட்டோம், மகளோடதில் 2 கூட்டிக்கிட்டோம். 2 ஆண்டுகளுக்கு பிறகு அம்மாவோட வயது எப்படி இருக்குன்னா மகளின் வயதை போல் 4 மடங்கு. ஓகேவா? மகளோட வயதில் 4 மடங்கு மாதிரி அம்மாவோட மடங்கு இருக்கும். சரி, இப்போ வந்து 5x + 2 = 4 உள்ளே கொடுத்துடணும். 4x + 4 2 8. இப்போ எக்ஸெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரலாம். 5x இந்த 4x இந்த பக்கம் வந்துச்சுன்னா -4x ஆயிரும். இந்த 8 இங்கே இருக்கும். +8 -2 ஆயிரும். ஓகேங்களா? +2 அந்த பக்கம் வச்சோம்னா -2. இது ரெண்டையும் கழிச்சோம்னா வந்து ஒரு x மட்டும் கிடைக்கும். இங்கே வந்து இது ரெண்டையும் இது பண்ணோம்னா 6 கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ x 6. அப்போ எக்ஸுங்கிறது மகளோட வயசு வந்து 6 வயசாக இருக்கும்போது அம்மாவோட வயசு எப்படி இருக்குன்னா, இப்போ அம்மாவுக்கு வந்து வயசு என்ன சொன்னால் 5xன்னு சொன்னோமா, அப்போ இந்த x இருக்க இடத்துல 6 போடணும், 30. அப்போ அம்மாவோட வயசு எப்படி இருக்கும்? 30 வயசாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து அம்மாவோட தற்போதைய வயது என்ன? 30. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி பார்த்ததில் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தொடர்ந்து பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.